இந்த ஒரு பொண்ணு அவங்க கார்ல இருக்கும் போதே யாரு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு அங்க இருக்க பேங்க் கொள்ளையடிக்கலான்னு போறாங்க. எதனால போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இவங்க ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வானத்துல இருந்து ஒரு எரிக்கல் இவங்க வீட்டுல வந்து விழுகுது. அது விழுகிற எஃபெக்ட்னால இவங்க வீட்டுல இருக்க ஒருத்தருக்குமே ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. இவங்களோட அக்காக்கு கீழ இருந்து மேல பறக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. இதனால இந்த ஒரு பொண்ணுக்கு யாரு கண்ணுக்கு தெரியாம மறையக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. இவங்க வீட்டுல ரொம்ப வருஷமா படுத்த படுக்கையா இருந்த இவங்க தாத்தா இந்த ஒரு எஃபெக்ட்னால எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு. இவங்க கசின் சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு தண்ணி மேல நடக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. இவங்க தம்பிக்கு அங்க இருக்க மிருகங்களோட பேசக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. இவங்க அங்கிளுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணிமைக்கும் நேரத்துல போகக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. அதாவது டெலிபோர்டேஷன் சக்தி இவருக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருந்த ஒரு குட்டி பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய இரும்பா இருந்தாலும் அதை நெளிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. அடுத்து இந்த படத்தோட ஹீரோக்கு கையில இருந்து தண்ணி வரக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. அந்த ஒரு எரிக்கல் இவங்க வீட்டுக்குள்ள விழுந்ததுனால அவங்க வீட்டோட ரூஃப் ரொம்பவே டேமேஜ் ஆயிரும். அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப காசு செலவழியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேங்கை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இவங்களோட இத்தனை சூப்பர் பவர் வச்சு அந்த பேங்கை எப்படி கொள்ளையடிச்சாங்க அப்படிங்க